ரோட்ஸ் அண்ட் அந்த ட்ரைனேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது பில்டிங்காக கன்சிடர் பண்ண முடியாது, இது வந்து உங்களுக்கு வந்து லேண்டாக தான் கன்சிடர் ஆகும்னு அவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த அப்பீலண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கோர்ட்டில் வந்து ஷூட் ஃபைல் பண்ணி அவர் வந்து கிளைம் பண்ணுறாரு. என்னன்னா இந்த ரோடும் அந்த சிவேஜ் சிஸ்டமும் வந்து பார்த்தீங்கன்னா சிவேஜ் ஆர் ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கோட ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டீஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த ரா மெட்டீரியல்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் அந்த ஒர்க்கர்ஸ் வர்றதுக்கும் போகிறதுக்கும் ப்ளஸ் அவங்களுக்கு மெயினாக அந்த ரோடும் அந்த ட்ரைனேஜ் சிஸ்டமும் அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுறதுனால அவங்க வந்து அது கிளைம் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டி, டே டு டே ஆக்டிவிட்டிக்கு இது கம்பல்சரியாக இது தேவைன்னு அவங்க கிளைம் பண்ணனால சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அவருக்கு வந்து கிராண்ட் பண்ணிட்டாங்க அந்த ரோடையும் அந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்தையும் பில்டிங்கோட டிப்ரிசியேஷனாக கிளைம் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கேஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள்.